ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் கே பாலகிருஷ்ணன். இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய மாநில குழு மற்றும் டெல்லியில் போராடிய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி SKM என்று சொல்லப்படுகிற அமைப்பினுடைய தமிழக கன்வீனராக இருக்கிறேன். இன்றைக்கு தோழர்கள் எல்லாரும் பல்வேறு செய்திகளை நல்ல விரிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே ஓரிரு செய்திகளை மட்டும் நான் சுருக்கமாக ஒரு 2-3 நிமிடங்களில் சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன, பொதுவான மக்களினுடைய உரிமைகள் என்பது ஒருபுறம். இந்த நாட்டினுடைய பெரும்பகுதி மக்களாக இருக்கக்கூடிய விவசாய மக்கள், கிராமப்புற மக்கள், அவர்கள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய பணம் எவ்வாறு திருடப்படுகிறது என்பது பற்றி மட்டும் நான் ஒரு 2 நிமிடங்கள் உங்களோடு நான் உரையாட விரும்புகிறேன். விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும், தர வேண்டும் என்று போராடி அதை தராமல் விட்டது என்பது ஒருபுறம், வஞ்சித்தது ஒருபுறம். இன்னொன்று, எங்களுடைய பணத்தை, விவசாயிகளினுடைய பணத்தை எங்களுடைய பாக்கெட்டில் இருந்து திருடுவது என்பது இன்னொரு வகை. இதை நான் முக்கியமான ஒரு குற்றமாக நான் பார்க்கிறேன். இது நீங்களும் அப்படித்தான் பார்த்தீர்கள். திருடுகிறது. ஒன்றிய அரசு விவசாயிகளினுடைய பணத்தை திருடி இருக்கிறது. அதாவது பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கிய பணம் விவசாயத்திற்கு 1,24,000 கோடி கடந்த நிதியாண்டில். ஆனால் இந்த பணத்தை விவசாயத்துக்கு என்று ஒதுக்கியதற்கு பின்னால் இந்த பணம் விவசாயிகளுக்கு சொந்தமானது. அப்படி சொந்தமான அந்த பணத்தில் 21,005 கோடியை செலவிடாமல் மீண்டும் இந்த ஒன்றிய அரசிடம் வேளாண் துறை ஒப்படைத்திருக்கிறது என்று சொன்னால், விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் 21,005 கோடியை இந்த ஒன்றிய அரசு திருடி இருக்கிறது. அதுபோல கடந்த 5 ஆண்டுகளில் 1,00,000 கோடிக்கும் அதிகமான தொகையை விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை இந்த ஒன்றிய அரசு திருடி இருக்கிறது என்பது மிக மிக கேவலமான விஷயம். இது ஒரு திருடுகின்ற அரசாக, அதுவும் ஏழை எளியவர்களாக இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பணத்தை திருடக்கூடிய ஒரு பாஜக அரசு, அதற்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மோடி அரசு, இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பதுதான் விவசாயிகளினுடைய சார்பாக நான் கேட்டுப்படுகிறேன். அதுபோல 2014 ஆட்சிக்கு வரும் பொழுது ஊரெங்கும் நாடெங்கும் நூற்றுக்கணக்கான இடங்களில், கூட்டங்களில் விவசாயிகளுக்கு அவர்களுடைய அந்த விளைபொருளுக்கான உற்பத்தி செலவு மேலும் அரை மடங்கு கூடுதலாக விலையை வைத்து உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக, குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நாங்கள் நிர்ணயிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். 9-10 வருடங்கள் ஆகின்றன. முதலில் என்ன சொன்னார்கள்? பாராளுமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னது கொடுக்க முடியாது, ஏனென்றால் கார்ப்பரேட்டுகள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். பிறகு சில ஆண்டுகள் கழித்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். இதுதான் இந்த பித்தலாட்டம் தான். இந்த பித்தலாட்டத்திற்கு சொந்தக்காரர் தான் இந்த மோடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று பல செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். அதுபோல மின்சார சட்ட திருத்தம், இந்த நாட்டில் மின்சார ஆணையம் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் மின்சாரம் வழங்கப்படுகிறது. அந்த மின்சாரத்தில் அதை தனியாருக்கு ஒப்படைப்பதற்காக அந்த மின்சாரம் கடத்துவது, மின்சாரம் உற்பத்தி செய்வது, மின்சாரம் விநியோகம் செய்வது, இவை அனைத்தையும் தனியாரிடம் ஒப்படைக்கிறதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள சட்டம் தான் இந்த மின்சார சட்ட திருத்தம். இது அதே போல இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். இன்று பாஜக காரர்களும் இன்று மோடியும் வெகு விவசாயிகளுக்காக நாங்கள் ஒரு செய்தியை, ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறோம் என்று சொல்லுவது 6,000 ரூபாய் ஆண்டுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று. என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? 2019 முதல் தவணையாக அந்த 6,000 ரூபாய், அதாவது 2,000 ரூபாய்
ஒரு தவணையாக ஒரு வருடத்தில் 6000 ரூபாய் கொடுத்தார்கள். 2019 கொடுத்தது முதல் தவணையாக 11.34 கோடி விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள். 2022 இப்பொழுது கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 3 கோடி பேருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது 1/3 மூன்றில் ஒரு பகுதி பயனாளிகளை குறைத்து விட்டார்கள். ஆரம்பத்தில் கொடுப்பது போல் கொடுத்து இன்று அந்த விவசாயிகள் எல்லாம் கிராமத்துல ஒரு போர்ட்டல் இருக்கு, இணையதளம். அதுல போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பணம் வந்திருக்கா இல்லையான்னு தெரியும். அந்த போர்ட்டலை மூடிவிட்டார்கள், விவசாயிகளினுடைய அந்த போர்ட்டலை மூடிவிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விவசாய மக்களுக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு இருப்பதனால் இனிமேலும் இவர்களுக்கு நாம் அனுமதிக்க முடியாது என்ற வகையிலே தான் அகில இந்திய அளவில் SKM இவர்களை அடுத்த தேர்தலில் நாம் இவர்களை அனுமதிக்க கூடாது என்று இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. குடிமை சமூகங்களாக நாங்களும், ஏனென்றால் இந்திய கூட்டணி சார்பாக பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று இன்று தேர்தல் களத்திலே மோதிக்கொண்டிருக்கும் பொழுது குடிமை சமூகங்கள் எங்களுக்கு கட்சிகள் பற்றி அக்கறை கிடையாது, எங்களுக்கு நாட்டு அரசியல் பற்றி அக்கறை கிடையாது என்று நினைக்கின்ற அரசியல் இயக்கங்கள், குடிமை சமூகங்கள் நாங்கள் எல்லோரும் முடிவு செய்து இந்த ஆட்சி இனிமேல் தொடரக்கூடாது என்கின்ற முடிவெடுத்திருக்கிறோம். அத்தகைய அந்த முடிவை அமல்படுத்துகின்ற விதத்தில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதை பத்திரிகையாளர் மூலமாக இன்று அறிவிப்பதுதான் எங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.